சொல்லி கொடுங்க. அப்புறம் நமக்கு சாம்பார் செய்வது எப்படின்ட்டு. வா பக்கத்துலேயே வா. எண்ணெய் சட்டியை ஆன் பண்ணி விட்டாச்சு. ஆமாம், ஆன் பண்ணியாச்சு. பார்த்துக்கிட்டியா? இது ஏற்கனவே பருப்பை வந்து நம்ம வேக போட்டோம். என்னென்ன போட்டு வேக போட்டீங்க? பருப்பை வேக வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு பருப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எப்பவுமே சாம்பாருக்கு வந்து பருப்பை ஃபர்ஸ்ட்லேயே வேக வச்சுக்கணும். பருப்பை வேக வச்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். சரியா? சரி. இந்த சாம்பார் வந்து அனைத்து காய்கறியும் போட்டிருக்கோம். எப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க கதம்ப சாம்பார் வாங்க. கதம்ப சாம்பார்னா எல்லா காய்கறியும் மிக்ஸு. சில இந்துக்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் தனித்தனியாக இருக்கும். நம்ம ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம கடம்ப சாம்பார் எல்லா காய்கறியும் இருக்குது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, மாங்காய், உருளைக்கிழங்கு அனைத்து வகையான காய்கறியும் இருக்குது. கொஞ்சம் தேவையான புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம். ஓகே, கொஞ்சம் வந்து சட்டியை வச்சு லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதிகமாக வேணால் கம்மியாக போதும். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நிமிஷம் இருக்கிற காய்கறிலாம் கொட்டி விட்டுதான். சமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்படி மாங்காவை முன்னாடியே போகிறீங்க கடைசியாக போடுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாங்காய் வந்து நம்ம ஊர் மாங்காய், இந்தியன் மாங்காய் கிடையாது. இது வந்து ஆப்பிரிக்கா மாங்காய். இது எப்படி போட்டாலும் கரைய மாட்டேங்குது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். உப்பு எடுத்தோம். உப்போடு எப்போதுமே சாம்பாரில் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சாம்பார் செஞ்சுச்சிங்க, அந்த சாம்பார் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சில பேர் பருப்புலேயே போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெயில் வதக்கி தான் செய்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு, காய்கறி போட்டு வதக்கிக்கணும். ஒரு வதக்கு காய்கறி வதக்கி சாம்பார் செஞ்சு அது ஒரு டேஸ்ட் இருக்கும். எவ்வளோ நேரம் வதங்கணும்? சும்மா ஒரு 5 நிமிஷம் வதங்குறது. ஒரு 5 நிமிஷம் போச்சுமா எண்ணெயில் அப்படியே உப்பு போட்டு அவ்வளோதான். நாங்கள் ஒரு 10 பேர் சமைக்கிறதுனால நிறையா காய்கறி போடுறோம், எல்லாம் நிறையா செய்கிறோம். உங்களுக்கு தேவையானவங்க கம்மியாக செஞ்சுக்கிங்க. எனக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் இன்னும் தெளிவுக்கு வரோம். நம்ம சொல்கிற அளவுக்கு நாங்கள் செய்கிறத போடுறோம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறி எல்லாம் கட்டுறது தான் பாருங்க. எல்லாம் ஆம்பளைவெல்லாம் சமைக்கிறதுனால நம்ம சில நேரத்தில் இல்லாமல் போனால் தம்பி பிள்ளைங்க சமைப்பானுவோம். அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து இதுக்கு உண்டான இதுலேயே நம்ம வதங்கு இது போட்டுடலாம் மசாலாவை. சரியா? மசாலா குழப்பம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். தெளிவாக சொல்லி போடுங்க. ஓகே. மிளகாய் தூள் எத்தனை? மிளகாய் தூள் ஒவ்வொரு மிளகும் ஒவ்வொரு காரம் இருக்கும். சில இது வந்து நம்மள்ட்ட வந்து இந்த மிளகாத்தூள் காரமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். சரி, அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள். சரிங்களா? இதுக்கு வந்து மசாலாலாம் அதிகம் தேவையில்லை. அது ஒரு பெருங்காயத்தை வந்து இதில் இப்படி இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளா? பெருங்காயம், LG பெருங்காயம். ஊரில் கொஞ்சம் சாம்பார் பொடி வர வச்சு இங்கே விற்கிது சாம்பார் பொடி. இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாசத்துக்கு அதில் வந்து சும்மா ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூனு கணக்கில் சாம்பார் பொடி போட்டுட்டு அவ்வளோதான். இது பண்ணி விடுங்க. எந்த ஒரு சமையலும் அது ஈஸி தான். பட் அதை நல்லா ஒரு சந்தோஷமாக செஞ்சோம்னா எல்லாமே நல்ல விதமாக வரும். பார்த்தா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். கொஞ்ச நாளைக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த புளி வச்சுருக்குறோம். புளியை தேவைக்கு அளவுக்கு புளியை கரைச்சி, புளி தோருக்கு புளியை நம்ம கரைச்சி புளி தண்ணி ஊற்றிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும் 20 நிமிஷத்தில். நம்ம நெக்ஸ்ட் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே? 20 நிமிஷம் ஆயிடுச்சா? ரெடி ஆயிருக்குமா? காய்கறி வந்துருக்கும் 20 நிமிஷம் ஆகுதுல்ல. காய்கறி வந்துருக்கும். காய்கறி எடுத்து பார்க்க வேண்டியதுதான். ஏதாவது எடுத்து உடைச்சி பார்க்க வேண்டியதுதான். உடைஞ்சிருச்சு, வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அது லைட்டாக புளிப்புக்கு கொஞ்சம் புளி தண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி புளி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. சும்மா லைட்டாக புளி பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அடுத்த தாளிப்பு தான் ஒரு 2 நிமிஷம் குளிச்சா போதும். புளி தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ஆமாம். அவ்வளோதான். ஒரு மாங்கெல்லாம் கரையவே இல்லை பாரு. அப்படியே இருக்கு ஊற்றியா இல்லையா? அடுத்த தாளிப்பு தான் முடிஞ்சோன்னா கடுகு, கருவேப்பிள்ளை போட்டு தாளிச்சு விட்ற வேண்டியதான். சரி, 2 நிமிஷம் கொதிக்கிட்டது. புளி வாசனை போட்டோம். ஓகே.
என்னத்தா அடுத்து தாளிப்பா? தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றிட்டேன். சரி. இதான் மெயின். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுட்டு இது என்னது கடுகா? கடுகு என்ன வெட்டி வச்சிருக்கீங்களே? எல்லாம் ரெடியாக இருக்குது. கடுகு, வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலையா? வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு கிளைமாக்ஸில் கொஞ்சோண்டு பட்டை மிளகா போட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலை, அது வெங்காயம், பொடியான வெங்காயம் தாளிப்புக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி போட்டோம்னா அது ஊற்றணும். தாளிப்புக்கு உண்டானதுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் தா. அலைக்கலாம். என்னத்தா என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு சாம்பார் வைக்கிறோம். அது சரி. என்ன முடிகிற கண்டிஷனில் வந்துட்டோமோ? ஆமாம், தாளிச்சு போட போகிறோம். தாளிச்சிருக்கீங்களோ? இது முடிஞ்சு முடக்க இறக்குறோம் பாரு. நல்லா இருக்கே வாசமா. ஆமாம், அப்படி இருக்கு பாரு சாம்பார். சூப்பராக இருக்கே பார்க்கவே. ஊர் சாம்பார் மாதிரியே இருக்கே. ஊர் சாம்பார் தான். அப்புறம் என்ன ஊர் வீட்டு முறை சாம்பார் பாருங்க. அது சரி. ஹோட்டல் முறை சாம்பார் தான் வீட்டு முறை சாம்பார். அழகாக முடிஞ்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கிளைமேக்ஸில் கொத்தமல்லி தலை அப்படி தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாப்பா. அவ்வளோ சூப்பராக இருக்கே பார்க்கவே. கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார். இதுதான் இன்னைக்கு நம்ம ரூமுக்கு சாப்பாடு. இன்னைக்கு